இல்லை. சிந்து சமவெளி நாகரிகம் வேதகால நாகரிகத்தை விட மிக பழமையானது என்று புதிய தடம் பதிக்கும் மரபணு ஆராய்ச்சி நிறுவியுள்ளது. இந்த ஆராய்ச்சி குறித்து விரிவாக இப்போது பார்க்கலாம். ஆரியர்கள் வந்தேரிகள் இல்லை. ஆரிய திராவிட வகைப்படுத்தல் வரலாற்று புரட்டு. ஆரியர்கள் இந்தியாவிலிருந்தே பிற பகுதிகளுக்கு புலம்பெயர்ந்தனர் என்பது இந்துத்துவர்கள் முன்வைக்கும் வாதங்கள். இந்த நிலையில் புதிய தடம் பதிக்கும் மரபணு ஆராய்ச்சி இந்த வாதங்களை தவிடுபொடியாக்கியுள்ளது. ஆரியர்கள் ரஷ்யாவின் வால்கா நதி ஸ்டெபி புல்வெளி பிராந்தியத்திலிருந்து கைபர் போலாண்ட் கான்வாய் வழியாக வட இந்தியாவில் கிமு 2000 முதல் கிபி 1 வரை குடியேறியவர்கள் என்று ஆய்வு நிறுவியுள்ளது. மரபணுவியல், தொல்லியல், மானுடவியல் துறை நிபுணர்கள் அடங்கிய 92 பேர் கொண்ட ஆய்வாளர் குழு மேற்கொண்ட சிந்து சமவெளி நாகரிகம், வேதகால ஆரியர்கள், திராவிட மொழிகள் குறித்த ஆராய்ச்சி, மத்திய மற்றும் தென்காசிய மரபணு உருவாக்கம் என்ற கட்டுரையாக இணையத்தில் வெளியாகியுள்ளது. ஆய்வுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட 612 பண்டைய மனிதர்களின் டிஎன்ஏக்களில் 362 முதல் முறையாக வெளியானவை. இந்த மனிதர்கள் கிமு 6200 முதல் கிபி 1 வரை ஈரான், கசகஸ்தான், மேற்கு சைபீரியா, ஸ்டெபி புல்வெளி மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளில் வாழ்ந்தவர்கள். இந்த தரவுகள் தெற்காசியாவில் தற்போதுள்ள 246 இன குழுமங்களைச் சேர்ந்த 1189 பேர் உட்பட பலருடன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. இவ்வாறு காலளவிலும் புவிப்பரப்பிலும் விரிந்த டிஎன்ஏ பரவலின் முதல் ஒப்புநோக்கு ஆய்வு இது. முந்தைய ஆய்வுகளால் இந்திய மக்கள் திரளை பண்டைய தென்னிந்தியர், பண்டைய வட இந்தியர் என்றே பிரிக்க முடிந்தது. தற்போதைய ஆய்வு அதனை மேலும் கட்டுடைத்து முன்னோடி பண்டைய தென்னிந்தியர் மற்றும் ஆரிய கலப்புள்ள முன்னோடி பண்டைய வட இந்தியர் என வகைப்படுத்தியுள்ளது. ஆரியர் வருகையின் போது சிந்து சமவெளி நாகரிகம் சரிவில் இருந்ததால் அதன் உருவாக்கம் மற்றும் வளர்ச்சியில் ஆரியர்களுக்கு தொடர்பேதும் இல்லை. ஆரியர்களுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைப்பகுதி மக்களுக்கும் ஏற்பட்ட கலப்பினால் உருவானது வட இந்திய மக்கள் திரள். ஆரியரால் நிலைபெற்ற அகமண முறையால்